கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போன டைம் பார்த்த அதே வீடியோட கண்டினியூஷன். சிந்தையிலே வீணரானார்கள். சிந்தை அதாவது மைண்ட். தலைகளை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். தாப்பனே, எங்களோடு கூட நீர் பேசும், இடைப்படும். ஆண்டவரே, ஒவ்வொருடைய இருதயம் ஆண்டவரே, ஒவ்வொருடைய சிந்தையும் ஆண்டவரே நீ திருப்பி அருள வேண்டுமா செபிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே சித்தத்தை, உம்முடைய ஆண்டவரே செயலை அறிந்து செயல்படுகிற சிந்தையாய் ஆண்டவரே மாறட்டும் சுவாமி. நீர் பேசும், எங்களோடு கூட இடைப்படும். கேட்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாய் பிரயோஜனம் உள்ளதாய் அவருடைய வாழ்க்கையை மாற்றும் விதமாய் நீர் பேச வேண்டுமாய் உடைய பாதத்தில் வந்து நிற்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். போன வசனம் பார்த்தோம், ரோமர் 1:21. சிந்தையிலே வீணரானார்கள். அதாவது அவரை இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தெரியும், கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா எல்லாமே தெரியும். அவரை மகிமைப்படுத்தல அப்படின்னா உலகத்தின் பின்னாடி நாம் போகிறவர்களாய் காணப்படுவோம். சிந்தையிலே வீணரார்கள். அது 1 Corinthians 2:14 என்ன போட்டிருக்குன்னா, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஜென்ம சுபாவம் அதாவது மாம்சத்தின் கிரியைகள், உலகத்தினுடைய காரியங்கள், அந்த சுபாவம், அதனுடைய கிரியை, அதனுடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது நம்ம ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பைத்தியமாய் தோன்றும் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது ஆவிக்குரியவைகளை நம்ம என்னதான் கேட்டாலும், என்னதான் அவனுடைய வேத வசனத்தை வாசிச்சாலும் அது பைத்தியமாய் தோன்றும் இந்த உலகத்துல. அதாவது நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க. சோ நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். சோ கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி நாம் வேதவசங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அத இந்த உலகத்தின் மாதிரி நீங்க ஏன் எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இருக்கிறத ஆண்டவர் சொல்றது 100% உண்மை. அதை விசுவாசிக்கணும். கீழ்ப்படிதல், அதை குறித்து நம்ம பின்னாடி பார்ப்போம். தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அறிய வேண்டும் என்றால் நம்முடைய சிந்தை கிறிஸ்துவினுடைய சிந்தையை காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அதாவது அவருடைய சுபாவம், அவருடைய கேரக்டர், இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் தரித்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். ரோமர் 8:6 போட்டிருக்கு, மாம்ச சிந்தை மரணம். அதாவது இந்த உலகத்தினுடைய காரியங்கள், இந்த உலகத்தினுடைய செயல், இந்த உலகத்தினுடைய எல்லாமே திங்கிங் எல்லாமே என்னது? மரணம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அதாவது கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்கும் பொழுது ஜீவனும் சமாதானமும். உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்படிப்பட்டதாய் காணப்படும்? சமாதானம், ஜீவன். அதான் மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய மரணம். சோ மாம்சத்திற்குரியவர்களே அல்ல, ஆவிக்குரியவர்களாய். பவுல் தான் சொல்றாரு, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று உங்களோடு கூட பேசுகிறேன். 1 Corinthians 2:16 போடுங்க, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. சீஷர்கள் சொல்றாங்க, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அவருடைய சிந்தை இருந்தா மட்டும்தான் அவரை துதிப்பீங்க. இந்த வேத வசனங்களை உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காரியம் இப்படிப்பட்டதா இருக்கிறதா என்று சொல்லி உங்களால என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவின் சிந்தை என்ன? அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை என்ன? உலகத்தில் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி இருந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே அவருடைய கிரியை, அவருடைய போஜனம். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை. அதாவது பிதாவை நான் மகிமைப்படுத்தணும், பிதாவினுடைய சித்தத்தை நான் இந்த உலகத்துல நிறைவேற்றணும், அவர் என்ன எனக்கு வேலை வச்சிருக்காரோ அதை செய்யணும். அதான் கிரியை. அதை செய்து முடிப்பதே கிறிஸ்துவின் சிந்தை. அந்த கிறிஸ்துவின் சிந்தையை நாம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். மாற்கு 8:33 இயேசு கிறிஸ்து அதாவது அன்பாயிருந்த அவனுடைய சீஷர்கள்ல ஒருத்த 3 பேர்ல ஒருத்த பேதுரு இயேசுவை கடிந்து கொள்றான். ஆண்டவரே, இது உமக்கு சம்பவிக்க கூடாது. தனியா கூட்டிட்டு போய் ஆண்டவர் நான் மறிக்கணும், உயிர் தெழணும், ரத்தம் சிந்தணும் அப்படின்னு சொல்லி அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஜனங்களோடு கூட உரையாற்றி கொண்டு இருக்கிறார். பேதுரு என்ன பண்றான்? ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? இயேசு கிறிஸ்துவே கடிந்து கொள்றான். இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன சொல்றாரு? எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய். மாம்ச சிந்தை. அதுதான் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். நம்மளுடைய சிந்தை மாம்சத்திற்குரியவாய், உலகத்திற்குரியதாய், அதாவது மனுஷர்களுக்குரியதா. அவனை பிரியப்படுத்தணும், அவங்கள பிரியப்படுத்தணும், இவங்களை பிரியப்படுத்தணும்னு சொல்லி நம்மளுடைய சிந்தை இருக்கக்கூடாது. நம்மளுடைய சிந்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின்
பிதாவை மட்டுமே நாம் பிரியப்படுத்த, அவருக்கு பிரியமாய் வாழ இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தரித்தவர்களாய், நாம் செயல்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பேதுருவை கடிந்து கொண்டார். நீ யாருக்கு வேண்டி யாரை பிரியப்படுத்தணும்னு சொல்லி நீ என்ன பண்ற, சிந்திக்கிற. சோ உலகம் பொல்லாங்கர்கள் கிடைக்கிறது. நம்ம அவனை மீறி இந்த உலகத்தின் சிந்தையை நாம் வெறுத்து, மாம்ச சிந்தையை வெறுத்து கிறிஸ்துவின் சிந்தையை தரித்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பிலிப்பியர் 2:5 அதான் மீண்டும் சொல்றேன். ஏசு கிறிஸ்துவின் இந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. கர்த்தரா ஏசு கிறிஸ்துவின் சிந்தை, அதான் லூக்கா 10:27 போட்டிருக்கு. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும். சோ இந்த 3 மெயின். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இருதயம், சிந்தை, ஆத்மா. சோ பிசாசு இந்த 3 தான் என்ன பண்றான், கரெக்ட் பண்ண பாக்குறான். சோ இந்த எல்லாவற்றிலும் உள்ளான, அதாவது சிந்தை, இருதயம், ஆத்மா. உங்களுடைய சிந்தை இயேசு கிறிஸ்துவின் சிந்தையுடையவனாக இருக்கணும். உங்களுடைய இருதயம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனம் நிறைந்த இருதயம், உணர்வுள்ள இருதயமா இருக்கணும். உங்களுடைய ஆத்மா ஜீவனை பெற்று உயிரோடு இருக்கணும். இந்த 3 காரியத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவருடைய சிந்தை, அவருடைய இருதயம் ஆண்டவரை மட்டுமே மகிமைப்படுத்தும். தலைகளை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிந்தை, ஆண்டவரே உம்முடைய சிந்தையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அதை தரித்துக் கொள்கிறோம். பிதாவினுடைய சித்தத்தை, அவருடைய கிரியை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். கேட்கிறவர்களுக்கு இந்த பிரயோஜனம் அதை மாற்றித்தாருங்க. ஒவ்வொருடைய சிந்தையும் ஆண்டவரே நீர் மாற்றி உம்முடைய சிந்தையை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.